மாமா தாச பத்தி தப்பா ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிருக்காருப்பா. பெரியமாவும் அதை நம்பி உங்ககிட்ட அவரை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. அப்பா நான் வேணா தாச வர சொல்றேன்ப்பா. நீங்க வேணா அவர்கிட்ட பேசுங்க. அவர் ரொம்ப நல்லவன்னு அப்ப உங்களுக்கு தெரியும்ப்பா. என்ன சொன்ன? எனக்கு என்ன நல்லவனா? நல்லவனா அவன்? திருட்டு ராஸ்கல். நான் உன்னை நல்ல வழியில திருப்ப பார்த்தா நீ பேசி பேசி என்ன தப்பான வழியில திருப்ப பாக்குறியா? தொலைச்சிருவன் தொலைச்சு. இத பாரு, நான் எவனையும் பார்த்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் மனசுல அந்த தாஸ் நல்லவன் இல்லைங்கிற முத்திரை விழுந்தாச்சே, அவனை நீ மறந்துரு. பொம்பளை மனசு எப்படி ஒரு பொம்பளைக்கு நல்லா தெரியுமோ, அதே மாதிரி ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அந்த வகையில நான் சொல்றேன், நாட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் காதலி கிட்ட தன்னை நல்லவனா தான் காட்டிக்குவான். அதைத்தான் அந்த தாசும் பண்றான். அதை நம்பி அவன் பின்னாடி போனா நாளைக்கு உன் அட்ரஸ் நடுத்தருவாதான் இருக்கும். இந்த மாதிரி சொல்றதுனால என்ன காதலுக்கு எதிரியா நினைக்காத, பார்க்காத. உன் காதலுக்கு சொந்தக்காரன் நல்லவனா இருந்திருந்தா நானே முன்ன நின்னு உன் அம்மா அண்ணன் கொடியை எதிர்த்து உன் காதல கல்யாணத்துல முடிச்சு வைப்பேன். கௌரி விஷயத்துல இதை செஞ்சும் காட்டியிருக்கேன். ஏன்னா கௌரி விரும்பின சித்தார்த் ரொம்ப நல்லவர், அதனாலதான் சேர்த்து வச்சேன். ஆனா இந்த தாஸ் ஃப்ராடு, அவனை மறந்துரு. நானும் பொண்ணா பெத்திட்டியேன்னு ஆளப்புழையில என்னை எல்லாருமே கிண்டலா பேசினாங்க. ஆனா நான் அதுக்காக அழல, அவமானப்படல. 4 பொண்ணையும் 4 சிங்கம் மாதிரி வளர்ப்பேன்னு சவால் விட்டு வந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் வளர்த்திருக்கேன். நீ சிங்கமா வாழலைனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன அசிங்கப்பட்டு வாழ வச்சிடாத. ஆனா பிறந்தவன் பெத்தவங்களுக்கு என்னென்னமோ வகையில தன்னோட பெத்த கடனை தீர்த்துருவான். ஆனா பொண்ணா பிறந்தவளோட ஒரே பெத்த கடன் என்ன தெரியுமா உனக்கு? பிறந்த வீட்டுல ஒழுக்கமா இருந்து கௌரவமா புகுந்த வீட்டுக்கு போறது மட்டும்தான். நீ அதை செய்ய பாரு. நான் சொல்றேன், இனி அந்த தாஸ் உன்னை பார்க்க மாட்டான், உன்கிட்ட பேசவும் மாட்டான். இப்ப நான் சொன்னதை மீறி அவன் உன்னை பார்க்க வந்தாலோ இல்ல பேச வந்தாலோ அந்த பொறுக்கிய கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். சீக்கிரமே மனோகரி கல்யாணத்தை முடிச்சிட்டு உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து உன் கல்யாணத்தை முடிக்கிறேன். அது வரைக்கும் இத பார், பொறுமையா இரு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.